Hi everyone. இன்னைக்கு நம்ம 2016ல செட் 1ல கேட்ட क्वेश्चन வந்து ஒரு ரெண்டு क्वेश्चन இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். Differentiate x power sin x plus sin x the whole power cos x with respect to x. Differentiate பண்ண சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப அதை எப்படி differentiate பண்றதுன்னு பாப்போம். இந்த சம்ம நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அந்த சம்ம x பவர் sin x plus sin x whole power cos x ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம். let y equal to அப்படின்னு எடுத்துக்குவோம். y equal to x பவர் sin x plus sin x the whole power cos x அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும். differentiate with respect to x. differentiate with respect to x. That is dy by dx equal to d by dx of x sin x plus d by dx of sin x whole power cos x. இப்போ நமக்கு இது என்ன கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெண்டுமே பவர்ஸில் இருக்குது. அதனால் இதை ஒரு டேர்மாக எடுத்துக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அடுத்து இதை ஒரு டேர்மாக எடுத்துக்கிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் பவர் சைன் எக்ஸை என்னென்னு எடுத்துக்கலாம்னா u அப்படின்னு எடுத்துக்குவோம். லெட் u ஈக்குவல் டு எக்ஸ் பவர் சைன் எக்ஸ். அதே மாதிரி v இஸ் ஈக்குவல் டு sin x whole power cos x அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு டேர்மை மட்டும் ஃபஸ்ட் எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். u ஈக்குவல் டு எக்ஸ் பவர் சைன் எக்ஸ். இப்போ இதில் பவர் இருக்கிறதுனால என்ன பண்ணணும். யூஸ்வலாக பண்ணுற மாதிரி லாக் எடுத்துகிறோம் நம்ம. இப்போ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். போத் சைட்ஸ். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் லாக் பண்ணோன்னா என்ன வரும். லாக் u ஈக்குவல் டு லாக் எக்ஸ் பவர் சைன் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். இந்த பவரில் உள்ள சைன் எக்ஸ் நமக்கு என்னவா போயிடும். அடுத்த ஸ்டெப்பில் வரையில ஈக்குவல் டு சைன் எக்ஸ் முன்னாடி வந்துடும் இன்ட்டு லாக் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். இப்போது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போது லாக் u அப்படின்னா 1 பை u. யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா du பை dx ஈக்குவல் டு இது uv மெத்தடில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு sin x அப்படியே வச்சுக்கலாம். லாக் எக்ஸை பண்ணோன்னா என்ன கிடைக்கும். 1 பை x கிடைக்கும். ப்ளஸ் அடுத்தது லாக் எக்ஸை அப்படியே வச்சுக்குவோம். sin xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா cos x. ஓகேயா. அடுத்தது இப்போது 1 பை u இந்த யூவை வந்து நம்ம இந்த சைட் கொண்டு போய்க்குவோம். du by dx equal to u into sin x by x. sin x by x plus cos x into log x. இப்போ யூக்கு என்ன வந்து நம்ம வந்து வேல்யூ நம்ம வந்து இருக்க கிவன் கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. x பவர் sin x. அப்போ d by dx of x power sin x equal to x power sin x into sin x by x plus cos x into log x. இது வந்து என்னென்னு வச்சுக்கலாம். நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை வந்து 1ன்னு வச்சுக்கலாம். அதாவது dy by dx is equal to d by dx of x power sin x plus d by dx of sin x whole power cos x 1 அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் தான் இந்த ரெண்டு வேல்யூவே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ du by dx கண்டுபிடிச்சிருக்கிறத இது செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். இது செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்து v கண்டுபிடிக்க போகிறோம். v is equal to sin x whole power cos x. இது பவரில் இருக்கிறதுனால லாக் எடுத்துக்குவோம் நம்ம. taking log on both sides.
taking log on both sides. இப்போ d log v பண்ணிக்குமா first log v is equal to log of sin x whole power cos x. இந்த பவரில் உள்ள cos வந்து முன்னாடி வந்துடும், cos x into log of sin x அப்படின்னு வந்துடும். இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போது log v என்ன வரும், 1/v. vக்கு dv by dx equal to cos x அப்படியே வச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு. log of sin x அப்படின்னா 1/sin x. நெக்ஸ்ட்டு sin x பண்ணணும் என்ன அப்படின்னா என்ன கிடைக்கும், cos x. அடுத்தது ப்ளஸ் log of sin x அப்படியே வச்சுக்கலாம். cos x டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் நமக்குன்னா sin x கிடைக்கும், மைனஸ் sin x. ஓகேயா, இனி இந்த vயை வந்து நம்ம cross multiply பண்ணிக்குவோம். d by dx of v equal to v into, இதையும் வந்து சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். இதில் என்ன இருக்குது, this is equal to sin x by cos x by sin x. அப்போது அதை cot x ன்னு மாற்றிக்கலாம், cot x into cos x. ஓகே, இந்த மைனஸ் sin x முன்னாடி எழுதிக்குவோம், மைனஸ் sin x into log of sin x. நெக்ஸ்ட் இந்த vக்கு பொதுவாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், sin x whole power cos x அதை அப்ளை பண்ண போகிறோம். d by dx of sin x whole power cos x equal to sin x whole power cos x into cot x into cos x minus sin x into log sin x. இதுதான் என்னது, செகண்ட் டேர்ம். இப்போ இதை ஈக்குவேஷன் 3 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னது, இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் தான் இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஃபஸ்ட்டு எழுதி வச்சுருக்கோம், ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கோம். dy by dx equal to d by dx of x sin x plus d by dx of sin x whole power cos x. இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் d by dx of இந்த வேல்யூவையும் இன்னொரு வேல்யூவையும் நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு d by dx of x sin xக்கு என்ன வரும், கண்டுபிடிச்சது x பவர் sin x into sin x by x plus cos x into log x. இதுதான் d by dx of x பவர் sin x உரிய வேல்யூ. அடுத்தது ப்ளஸ் சைன் போட்டுக்கோங்க. d by dx of sin x whole power cos xக்கு இந்த வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணிக்கணும். sin x whole power cos x into cot x into cos x minus sin x into log of sin x. d by dxக்கு இப்போ என்ன வந்துருச்சு நமக்கு, dy by dx equal to x power sin x into sin x by x plus cos x into log x plus sin x whole power cos x into cot x into cos x minus sin x into log of sin x. இதுதான் dy by dx ஓட ஆன்சர். So this is the answer. அடுத்த சம்மு 2016 செட் 1 கொஸ்டின் தான். இஃப் y equal to 2 cos of log x plus 3 sin of log x, prove that x squared into d squared y by dx squared plus x into dy by dx equal to 0 அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும்.
given y equal to 2 into cos of log x plus 3 sin of log x அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். differentiate with respect to x. dy by dx equal to 2 into cos of log x அப்படின்னா இந்த உள்ளே இருக்கிறத அதை டேர்ம் அப்படியே cos x அப்படின்ற மாதிரி மீன் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கோங்க. cos xனா டிஃப்ரென்ஷியேஷன் என்ன போடுவீங்க? மைனஸ் sin x போடுவீங்க. அப்போது இங்கே sin xக்கு பொதுவாக என்ன இருக்குது? sin of log x அப்படின்னு போட்டுக்கணும். சரியா? அடுத்தது log x திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1/x அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது ப்ளஸ் 3 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோங்க. sin of log x. sin xனால் என்ன போடுவீங்க? டிஃப்ரென்ஷியேஷன் cos x போடுவீங்க. அப்போது இங்கே என்ன போடணும்? நம்ம cos of log x அப்படின்னு போடணும். அடுத்தது log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன போடுவீங்க? 1/x அப்படின்னு போடணும். அடுத்தது dy by dx equal to இது ரெண்டுலேயும் 1/x காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துடலாம். இப்போ மைனஸ் 2 sin of log x ப்ளஸ் 3 cos log x. சரியா? அடுத்தது இந்த எக்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். இப்போ x இன்ட்டு dy by dx equal to minus 2 sin log x plus 3 cos log x. இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் நம்ம பண்ண போகிறோம். செகண்ட் டெரிவேட்டிவ் நமக்கு தேவை இருக்குது. இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ண போகிறோம். செகண்ட் டெரிவேட்டிவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஃபஸ்ட்டு இது யூவி மெத்தடில் இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸ் அப்படியே வச்சுக்குவோம். dy by dx பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? நமக்கு d squared y by dx ஸ்கொயர்னு கிடைக்குமா? அடுத்தது ப்ளஸ் dy by dx அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸை பண்ணோன்னா 1. அது போடணும்னு அவசியம் கிடையாது, போட்டாலும் தப்பு கிடையாது. ஈக்குவல் டு மைனஸ் 2 அப்படியே வச்சுக்கலாம். sin of log x அப்படின்னா cos of log x. முன்னாடி சொன்ன மாதிரி தான் எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்தது log x பண்ணோன்னா 1/x. அடுத்தது ப்ளஸ் 3 இருக்குது. ப்ளஸ் 3 cos ஆஃப்னா மைனஸ் sin of log x இன்ட்டு log x பண்ணனா என்ன கிடைக்கும்? 1/x கிடைக்கும். இடவுல கீழே எழுதியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு minus 2 cos of 1/x காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டரில் எழுதிக்கலாம் நம்ம. log x இன்ட்டு 1/x, இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இருக்குது, minus 3 sin of log x இன்ட்டு 1/x. இப்போ மைனஸ் 1/xை வெளியில் எடுத்துருவோம். மைனஸ் 1/x வெளியில் எடுத்துட்டோன்னா 2 cos of log x plus 3 sin of log x. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன வேல்யூ தெரியுது? 2 cos of log x plus 3 sin of log x அப்படின்னா என்னது? இது y. அப்போ இதை yன்னு போட்டுக்குவோம். இந்த எக்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ x ஸ்கொயர்டு இன்ட்டு d ஸ்கொயர்டு y by dx ஸ்கொயர்டு plus x into dy by dx equal to minus this value is equal to y. அப்போ y அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ நீ எல்லாத்தையும் ஒன் சைட் கொண்டு வந்துட்டோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடுச்சு. x ஸ்கொயர்டு இன்ட்டு d ஸ்கொயர்டு y by dx ஸ்கொயர்டு plus x into dy by dx plus y equal to 0. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் ப்ரூவ்ட்.
இந்த சம் ஈஸியாக இருந்துச்சா? இதான் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது, நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இந்த 2 சம்மும் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.